இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் தான் வைக்க போகிறேன். இந்த 3 டைப் ஆஃப் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கும் மத்தி மீன் பார்த்திங்கன்னா குழம்புக்கும் வாங்கியிருக்கு. இது ஃபுல்லாகவே இன்றைக்கே செஞ்சிட போகிறதில்ல, பாதி எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வச்சாச்சு. இது ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீசனிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு அதை ஃப்ரை பண்ணி சீசனிங் பண்ணியிருக்கேன். மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிறதுக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வெள்ளரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். நல்லா இந்த வெள்ளரிக்காய் தோல் சீவி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடு இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துடணும். நல்லா சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு, ஏன்னா கெட்டியாக இருக்குது ரொம்பவுமே. அதை சரி கொஞ்சம் நேரம் சில்லுன்னு ஆகட்டும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ரைஸு, மத்தி மீன் குழம்பு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை. நான் பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்ற அன்றைக்கி ரைஸ் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். நான் டோட்டலாகவே ரைஸ் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ தான் நான் லஞ்சுக்கே இன்றைக்கி சாப்பிட்றது. ஜூஸும் ஐஸ்கிரீமும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.